கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த தொகுப்பு, ஒவ்வொரு ஜெபம் நம்ம ஏறெடுக்கிறோம். நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. கேள்விப்படுறேன், பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குதுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கலாம். அது மற்றவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களும் ஜெபிக்கிறவர்களாக மாறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஜெபத்தை நம்ம தியானிப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனா விண்ணப்பம் பண்ணுகிறத, யோனா ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து ஜெபிக்கிறார்? மீனினுடைய வயிற்றில். கர்த்தர் இந்த மீனுக்கு கட்டளையிடுறாரு, நீ யோனாவை போய் விழுங்கிருன்னு சொல்லி. யோனாவை விழுங்கிட்டு அது வயிற்றில் வச்சிருக்குது. அந்த வயிற்றில் இருந்து, பாதாளத்தின் வயிற்றில் இருந்து சொல்கிறான்ல, அது அந்த மீனினுடைய வயிற்றில் இருந்து அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். என் நெருக்கத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட ஆண்டவரே, நீர் என்னை விடுவித்தீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கதறேன். இந்த பாதாளத்தின் வயிற்றில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தீர், என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி. இன்றைக்கு ஒருவேளை யோனாவை போல ஒருவேளை வழி தவறி ஆண்டவர் விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சு, ஒருவேளை ஒரு பாதாளத்தின் வயிற்றில் இருக்கிறது போல், ஒரு நெருக்கத்தில் இருக்கிறது போல், ஒரு சிறையிருப்பில் இருக்கிறது போல், ஒரு எதிர்மறையான ஒரு பாதையில் இருக்கிறது போல் காணப்படலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டா கூட ஆண்டவர் கேட்பார். ஏன் நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ண பிறகு ஆண்டவர் செவி கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யோனா தப்பு செஞ்சிட்டான்ல, ஆண்டவர் சொன்னதை செய்யலை, ஆனால் எதிர்மறையாக செஞ்சு அவன் மீனினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவரை கேட்குறான். நீங்கள் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. மீனினுடைய வயிற்றில் போனால் யார் வெளியே வருவா? யோனா ஒருத்தன் தான் வெளியே வந்திருக்கிறான், மற்ற யாரும் வெளியே வந்ததுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படி மீன் வயிற்றுக்குள்ளே போனால், அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்ற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரே ஒரு சான்ஸ், ஆண்டவர்கிட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருக்கத்திலேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாற்றினார், அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவன் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார். ஒருவேளை ஒரு மீனின் வயிற்றில் இருந்து வெளியே வந்துட்டு அப்படி இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த நெருக்கத்திலேருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை நெருக்கத்தில் இருக்கிறீங்க, மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன், எனக்கு இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு நெருக்கத்தை மாற்றுங்க. உங்கள் நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நெருக்கத்தை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். யோனாவின் ஜெபத்தை கேட்டு அவன் நெருக்கத்தை மாற்றினீர். இன்றைக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் நெருக்கத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சத்தத்துக்கு செவி கொடும், எங்கள் சத்தத்தை நீர் கேளும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.